என்னிலும் மேலான கனத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் அருண் எபனேசர். உங்கள் மனதுக்கு இதமான ஒரு கதையை இன்றைக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சீக்கிய மதத்தை உருவாக்கிய குருநானக் என்று சொல்லுகிற ஒரு மனிதன். அவர் ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர், நல்ல ஒரு ஞானவான். அவர் தன்னுடைய வாலிப வயதில் அங்குமிங்குமாய் தேசாந்திரியாய் திரிவார். பல சிந்தனைகளை, பல கற்பனைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு விக்கிரக கோயிலில் போய் தூங்கிவிட்டார், படுத்து கொண்டார். அங்கே கொஞ்ச நேரம் ஆயிற்று. அதிகாலையில் அங்கே பூஜை செய்கிறவர்கள் வந்தார்கள். அப்படி வரும்போது அந்த இடத்துல அவரை அடித்து தட்டி எழுப்பி, நீ என்ன காரியம் செய்திருக்கிறாய், நீ தெய்வ குற்றம் செய்து விட்டாய் என்று அவரை மிகவும் நிந்தித்தார்கள். என்ன என்று கேட்டார். நீ தெய்வத்துக்கு நேராக, கருவறைக்கு நேராக உன் காலை நீட்டி படுத்திருக்கிறாய், எப்படி நீ அப்படி படுக்கலாம் என்று சொல்லி அவரை மிகவும் வேதனைப்படுத்தினார்கள். அப்பொழுது அவர் கேட்டார், எந்த எல்லையில் தெய்வம் இல்லை, அந்த எல்லையை சொல்லுங்கள், நான் அதற்கு நேராக காலை நீட்டி படுக்கிறேன், காலை நீட்டி நித்திரை செய்கிறேன். எந்த எல்லையில் தெய்வம் இல்லை என்று நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அந்த எல்லையில் நான் கால் நீட்டி படுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார். அவன் ஆச்சரியப்பட்டு போனான். அந்த பூசாரி ஆச்சரியப்பட்டு போனான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நிறைய பாரம்பரியங்கள் உலகத்தில் கற்பிக்கப்படுகின்றன. அதில் ஒன்று, தெய்வம் இப்படி இருக்கிறது, அங்கே இருக்கிறது, இங்கே கால் நீட்டக்கூடாது, அங்கே அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் மரியாதை செலுத்த வேண்டியதுதான். ஆனால் ஏராளமான மூட நம்பிக்கை உலகத்தில் நிலவி கொண்டிருக்கிற காலம் இது. தெய்வம் எங்கும் இருக்கிறார். ஒரே தேவன், ஒன்றான மெய்தேவன், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே இந்த உலகத்தில் நாம் எந்த எல்லையில் தெய்வம் இருக்கிறது என்று அறிய முடியாது. அவர் ஆவியாய் இருக்கிறார், வார்த்தையாய் இருக்கிறார். இந்த கதையின் மூலமாக உங்களை நான் சந்தோஷப்படுத்துகிறேன். நீங்களும் இதை சிந்திப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமைகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு நல்ல கருத்துமிக்க கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னிலும் மேலான என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் ஆறுதல் நேரம் என்ற இந்த யூடியூப் சேனல் உங்கள் மனதின் ஆறுதலுக்காக, ஒவ்வொருவருடைய சந்தோஷத்திற்காக வெளியிடப்படுகிறது. இந்த யூடியூப் சேனலையும் நீங்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அனுதினமும் நல்ல மனதுக்கு இதமான ஆறுதலான கதைகளும் பாடல்களும் நல்ல ஆறுதலான செய்திகளும் உங்களை தேடி வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் ஆறுதல் நேரம் டிவி உங்களுக்காகவே புதிதாக தொடங்கப்பட்டு இப்பொழுது உங்கள் முன் வெளியிடப்படுகிறது. தயவு செய்து இந்த உங்கள் ஆறுதல் நேரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் பாஸ்டர் அருண் எபனேசர், FGPC ஜெப வீடு, கேட்டவரம் பாளையம்.